Hi students, today's English lesson is a supplementary reader. So take your English book and listen this, The Cop and the Anthem. Soapy was a young man who lived in a park because he had no home or job. Winter was round the corner. The trees had begun shedding their leaves. Soapy realized that he would need a warm, comfortable place to stay in. He thought the prison of Blackwell's Island would be the best place to spend winter. He could stay at a shelter, but he did not like answering personal questions. At the prison, he was assured of free food and a bed during the 3 cold winter months. After all, for 3 years, it had been his home during the winter months. Soapy began planning ways to get arrested so that he was sent to prison. So the story is about a young man who doesn't have shelter or anything for him. So இவர் வந்து ஒரு யங் மேன் இல்லையா, இவருக்கு வந்து வீடு எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே இல்லையா இவருக்காக. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வின்டர் டேஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ வின்டர் டேஸில் ரொம்ப குளிரும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும், வி நீட் எ ஷெல்டர். பட் ஆனால் அவருக்கு வந்து யார் கூடயும் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கோ பிடிக்காதா. ஏன்னா அவங்க வந்து ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, வேறு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. கொஷின்ஸ் கேட்கறது வந்து இவருக்கு பிடிக்காதா. ஏன்னா யங் மேன் இல்லையா, எல்லாருமே கொஷின்ஸ் கேட்க தான் செய்வாங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணுறது பிடிக்காதுன்றதுனால அவர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம ஜெயிலுக்கு போவோம். ஸோ வாட்ஸ் த ஜெயில் நேம்? பிளாக்வெல்ஸ் ஐலாண்ட். ஸோ அந்த ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தூங்குறது ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருக்கும். வின்டர் இந்த 3 months வின்டரில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருக்கும். அண்ட் ஃபுட் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ தட் இதெல்லாம் அவர் வந்து பிளான் பண்ணுறாரு, நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம், நம்மளுக்கு ஒரு வீடு கிடையாதுன்னு. ஸோ அவர் வந்து ஒரு கஃபே முன்னாடி வந்து உட்காந்துட்டு எப்படி போலீஸ்கிட்ட வந்து அரெஸ்ட் ஆகுறதுன்றதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. So hereafter we will see what will happen for Sophie. He decided to have a dinner at a popular restaurant and then apologized for not having money to pay. The restaurant staffs would call a policeman and get Sophie arrested. The judge would be then sentence Sophie to 3 months in prison. With this plan in mind, Sophie entered a famous restaurant on Broadway. But the head waiter noticed Sophie's torn shoes and pants and sent him out of the restaurant. Disappointed, Sophie began thinking of another plan. ஸோ ஒரு ஃபஸ்ட் பிளான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு நல்ல ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம். அப்போ வந்து அவங்க பில் கேட்கும்போது காசு இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க வந்து கண்டிப்பாக போலீஸ்மேன் கூப்பிடுவாங்க, நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ற பிளானில் சோஃபி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே, ஒரு ஹைஃபையான ரெஸ்டாரண்ட் பார்க்குறாரு, அதுக்குள்ளே போகிறாரு. பட் போகும்போது அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போகும்போது அங்கே வெயிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இவரை வந்து உள்ளே விடல. ஏன்னா அவங்க கிழிஞ்சு போன ஷூஸ், டான் ஷூஸ் மீன்ஸ் கிழிஞ்சு போன ஷூஸ். அந்த அப்பியரன்ஸ் இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் சோஃபி எப்படி இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு ஹைஃபையான கஃபேக்குள்ளே விடுவாங்களா, கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது யோசிக்கிறாரு. He threw a large stone through the glass window of a big shop on 6th Avenue. A few people and a cop came running to the front of the shop. Sophie smiled at the cop, hoping he would arrest him. He confessed that he had shattered the glass window, but the cop refused to believe Sophie. Instead, the cop chased a man running on the street. Once again, Sophie was heartbroken. சோஃபியோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, ஒரு ஷாப்பிங் மால், அது எங்கே இருக்குது, 6th Avenueல இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அந்த கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கல் எடுத்து அடித்து உடைக்கிறாரு. போலீஸும் வருது. சோஃபி வந்து ஒரு போலீஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் இப்போ என்ன ஜெயிலுக்குண்டு. பட் ஆனால் அவர் வந்து கூட்டிகிட்டு போகலையா. சோஃபியோட அட்ராக்ஷன், அந்த அப்பியரன்ஸ்லாம் பார்த்துட்டு இவரெலாம் பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு சோஃபியை வந்து விட்டுட்டாங்களாம். பட் ஆனால் அங்கே அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தான் நான் ஸ்ட்ரீட்டில். ஸோ போலீஸ் வந்து அவனை துரத்திட்டு போச்சான். காப் மீன்ஸ் போலீஸ் அண்ட் ப்ரிசன் மீன்ஸ் ஜெயில். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திரும்பவும் அவர் ஹர்ட் ப்ரோக்கனாக நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது யோசிக்கிறார். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் நெக்ஸ்ட்டு? Come, we will see. Let's read with me. Then Sophie saw an ordinary restaurant across the street.
After eating a huge dinner at the restaurant, Sophie said he had no money to pay. He told the waiters to call the police. But two of the waiters picked him up and threw him out of the restaurant. A policeman who saw the scene laughed at Sophie and walked away. Disappointed, Sophie started walking till he reached an area that had many theatres. And அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, அவர் நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடுறாரு இல்லையா, அது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் அவ்வளோதான், சரியா, ஒரு நார்மலாக உள்ள ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அவர் மணி இல்லைன்றாரு. அவர் வந்து கால் த போலீஸ்ன்றார். யார்? சோஃபி. போலீஸை கூப்பிடுங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து இவரை தூக்கி வெளியே போடுறாரு. இது அங்கே இருக்கிற ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போலீஸ்மேன் வந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் இவரை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டார். திரும்ப அவர் சோகமாக நடந்து வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் பண்ணுறதெல்லாம் ஃபெயிலியராக போய் போலீஸும் கூப்பிட்டுட்டு போகாமல் இருக்கிறதுனால லாஸ்ட்டாக அவர் நடந்து நிறைய தியேட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வராரு. இதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இல்லைல்ல, வாங்க அடுத்து அவர் என்ன பிளான் போடுறாருன்றதை நம்மளும் பார்ப்போம். He began shouting loudly as if he was drunk. He even danced and cried out. Watched his behavior, a policeman dismissed him as a college boy who was allowed to shout. Sophie was sad that he didn't seem like he would be sent to prison after all. Then he saw a man buying a newspaper from a shop. The man had kept his umbrella next to the door. Sophie picked up the umbrella and walked away. The man followed Sophie and asked him to return the umbrella. Sophie asked the man to call the police. Seeing a policeman, the man hesitated. He apologized for mistaking it would be his umbrella and walked away. Sophie was so angry that he threw the umbrella as far as he could. Tired and disappointed, Sophie started walking back to his seat in the park. On the way, he stopped at a house in a quiet corner. This was his childhood home. He could see a soft lightning shining through a window. The beautiful music floating out of the house made Sophie nostalgic. He remembered the happy days at home with his mother and his friends. He thought of the good life he had led then. Sophie's soul underwent a transformation. He realized how he had wasted his time chasing wrong desires. He was filled with fear, remembering how he had lost all his willpower and hope. He decided to change his life and become a man of worth. He remembered the man who had offered him a job. He decided to meet the man the next day and turn around his life by working hard. ஸோ அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து நல்ல க்ரௌடட் பிளேஸ். அங்கே வந்து நல்லா அவர் வந்து கத்துறாரு, கத்தி டான்ஸ் ஆடுறாரு, அழுகிறாரு. குடித்தவங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரங்கன் பீப்புள்ஸ். ஸோ அது மாதிரிலாம் அவர் வந்து பண்ணுறாரு. ஆனால் அவரை வந்து போலீஸ்மேன் திட்டமாக அங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தானா, அவன் வந்து ஏன் நீ அவனை கத்த வச்சேன்ட்டு அவரை பனிஷ் பண்ணிட்டு அவரை திட்டிட்டு போயிட்டான். திரும்ப ஒரு டிஸப்பாயிண்ட் ஆகி திரும்ப வரும்போது ஒரு மேன் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட அம்பர்லா பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த அம்பர்லாவை இவரை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிட்டார். ஸோ இவர் நடக்க ஆரம்பித்ததுமே பின்னாடியே அந்த அம்பர்லாவோட ஓனர் வந்துட்டு அந்த அம்பர்லா வந்து எங்கிட்ட கூட இட்ஸ் மை அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஆனால் அவர் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ் யூஷுவல் கால் த போலீஸ் அப்படின்றது. போலீஸ்மேனை பார்த்ததுமே அந்த அம்பர்லாவோட ஓனருக்கு கொஞ்சம் வந்து தயக்கம் ஆச்சு. ஏன்னா ஒரு அம்பர்லாக்கெல்லாம் போய் போலீஸ்மேன் அவர் தயங்கி சரி பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவர் வந்து கோவத்தில் இதுவும் வேஸ்ட்டாக போச்சான்ட்டு அம்பர்லாவை தூக்கி போட்டுட்டு இவர் வந்து நடந்து போகிறாரு. சரி நம்ம பார்க்குக்கே போவோம் அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்குக்கு போய் திரும்ப அவரோட பிளேஸ்க்கு போய் உட்கார போகிறாரு. அவருக்கு தான் வீடு எதுவும் இல்லையா, ஸோ அவரை பார்க்கில் தான் இருப்பார். ஸோ அப்படி பார்க்குக்கு போகிற வழியில் ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீடை பார்த்ததுமே அவருக்கு என்ன ஞாபகம் வருது, அவரோட சைல்ட்ஹுட் ஹோம் அதுதானே. அப்போ அந்த வீட்டில் அந்த விண்டோ வழியாக ஒரு லைட்னிங் இருந்ததான், மியூசிக்ஸ் எல்லாம் உள்ளேருந்து வந்துட்டு இருந்ததான். ஸோ அந்த மியூசிக்லாம் கேட்டதுமே அவர் வந்து பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த நாஸ்டாலஜிக்னால் பழைய நினைவுகளில் ரீகால் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நாஸ்டாலஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. சே, நம்ம வந்து அப்போ எப்படி இருந்தோம் பேரண்ட்ஸ் கூட, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போயே நம்ம இப்படி இருக்கோம், நம்மளோட எல்லாம் எவ்வளோ தப்பாக போச்சு, ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றது எல்லாமே நெகட்டிவ் தாட்டை தானே. நம்ம எவ்வளோ நல்லா இருந்துட்டு நம்ம இப்படி இருக்கணும்னு அவருக்குள்ளேயே அவர் கொஷின் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு வந்து மற்றவங்க கொஷின் பண்ணி ஆன்சர் பண்ண பிடிக்காது. ஆனால் அவருக்குள்ளேயே அவர் கொஷின்ஸ் இதில் பார்த்துட்டு அவருக்குள்ளேயே அவர் கொஷின் பண்ணது. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜாப் வந்து கண்டுபிடிக்கணும். ஐ நீட் அ ஜாப் டு செட்டில் டவுன் மை செல்ஃப். ஸோ இவர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்து யாராவது நாளைக்கு பார்த்துட்டு ஜாப்பை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து யார் வராருன்றதை பாருங்கள். Just then a policeman asked Sophie what he was doing standing in front of the house. When Sophie said nothing, the policeman refused to believe him. The policeman took Sophie with him. The next morning, the judge sentenced Sophie to 3 months of imprisonment on Blackwell's Island. So what's happened here, students? அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவரோட சைல்ட்ஹுட்டில் அந்த ஹோம்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜாப் போகணும் அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தார். பட் ஆனால் அந்த ஒரு போலீஸ்மேன் பார்த்துட்டு என்னை வந்து வீட்டை பார்த்து நின்றுட்டுருக்கான், ஒரு வேளை இங்கே திருட போகிறானுன்ற தாட்டில் வந்து கேட்டிருக்கேன், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, இந்த வீட்டை பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் கேட்கும்போது இவர் வந்து நான் ஒன்றும் பண்ணல, நத்திங் சார் அப்படின்னும் போதும் அவர் அந்த போலீஸ்மேன் வந்து பிலீவ் பண்ணல. இவரை நம்பாமல் இவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் அவர் ஃபஸ்ட் என்ன நினச்சாரு, 3 months ஜெயிலுக்கு போகணுன்னு நினச்சாரா, அதே மாதிரி அவருக்கு 3 months பிளாக்வெல்ஸ் ஐலாண்டில் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அவர் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் பண்ணும்போதும் அது வந்து அதில் தான் அவர் எஸ்கேப் ஆகிட்டு அதில் தான் அவ்வளோ மன்னிப்பு கிடச்சிது அவருக்கு எல்லாத்துலேருந்தும் இல்லையா. அவர் பண்ணல சின்ன சின்ன தப்பு தான். பட் ஆனால் அவர் வீட்டு முன்னாடி நின்று எப்போ அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாரோ அப்போவே அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவர் திருட போகிறாருன்ற தாட்டில் சும்மா தான் நின்றுட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இப்படியும் நடக்கும். பட் ஆனால் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, கடைசியாக ரிலைஸ் பண்ணிட்டார், இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கிறது தப்பு, we need to do anything அப்படின்னு. அவருக்குன்னு ஒரு வீடு வேணும், அவருக்கு ஃபஸ்ட் இருந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற தாட்க்கு அவரை கொண்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ as usual before ending up of class I will end up with a quote. You get what you work for, not what you wish for. So did you get the students? உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்காது, ஆனால் நீங்கள் அதே மாதிரி நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் லெசன் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், see you on our next class. Thank you.